எஸ்எல் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்ட்டு தெரியுமா? ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம் 10 பாயிண்ட் வந்து எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து மறுபடியும் புட் ஆப்ஷனில் சேம் என்ட்ரி எடுத்தோம், அதுலேயும் 10 பாயிண்ட் எஸ்எல் அப்படிங்கிறது ஒரு பிக் க்ரீன் கலர் கேண்டில் பையிங் சைட் ரிவர்ஸ் ஆகும்போது ஹிட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல நான் எஸ்எல் வந்து அக்செப்ட் பண்ணினதுனால எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ ஸ்டில் இன்க்ரீஸிங் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டாங்களா இல்லை அதே டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய மைண்ட் செட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காமல் இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை உங்களால் யோசிக்க முடியும். ஓகேவா? இல்லை நீங்கள் எஸ்எல்லை அக்செப்ட் பண்ணாமல் நான் வந்து அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டுக்கு தெரியும். ஆனால் உங்களால் அந்த ட்ரேட்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியாது. ஓகேவா? ஸோ எஸ்எல் அக்செப்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ அந்த எஸ்எல் 20 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணினதுனால தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை பண்ணி இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போகுது அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் கேப் எடுத்து கரெக்டான இடத்துல மறுபடியும் ரீஎன்ட்ரி கால் ஆப்ஷன் சைடில் எடுத்தோம் 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆல்ரெடி புக்கான 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி ஓவராலாக 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்மளுடைய மைண்டுக்கு பிரேக் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ரீஅனாலிசிஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ஒரு என்ட்ரியை எடுக்க முடியும். இப்போ எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுத்து எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நான் மென்ஷன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த 10 பாயிண்ட் எஸ்எல் ஹிட். அடுத்தது இந்த பிக் க்ரீன் கலர் கேண்டில் அகெயின் ஒரு எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட், டோட்டலாக 20 பாயிண்ட் லாஸ். அடுத்தது தேர்ட் ட்ரேடில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் எடுத்தோம் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 40 to 43 அந்த மாதிரி புக் பண்ணியாச்சு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. ஐயோ நான் சீக்கிரமாகவே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி அதில் எஸ்எல் ஹிட் ஆகி ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போது இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் கரெக்டாக. ஸோ எவ்வளோக்குள்ள நம்மளுடைய கேபிட்டலை ரெக்கவர் பண்ண முடியுமோ ரெக்கவர் பண்ணி சேஃபாக வச்சுட்டு பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து அடுத்த ட்ரேடுக்கு பிளான் பண்ணிக்கலாமே தவிர இமீடியட்டாக ஹரிபரி ஐயோ இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இமீடியட்டாக பை அண்ட் ட்ரேடு அப்படின்ட்டு இமீடியட்டாக எஸ்எல் ஹிட் ஆனது ரிவர்சல் ட்ரேடு எடுத்திருந்தேன் அப்படின்னா அகெயின் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய சைக்காலஜிக்கலாக ஒரு எமோஷனல் ட்ரேடிங்குள்ளே தான் நான் போயிட்டு லாக் ஆகுறேனே தவிர கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்துருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டில் வந்த பிறகு தான் நம்மளோட என்ட்ரிஸை அகெயின் ஓகே பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். ஓகே? ஸோ ட்ரேடிங்கில் பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க, தப்பு கிடையாது. ஓகே?